தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறதை விட, ஒரு தாயின் அன்பை விட, இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷன் காட்டும் அன்பை விட அவர் அன்பு மிக மேலானது, வித்தியாசமானது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். நீ இதை செய்தான் அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, செய்யாத போது நம்மை ஆசீர்வதித்தான். மீறின பொழுது நம்மை தண்டிக்காமல் நம்மை மன்னித்தார். தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே நாம் இருந்தோம், ஆனால் அவரோ மிகுந்த இரக்கத்தினாலே, காருண்யத்தினாலே, அநாதி ஸ்நேகத்தாலே நம்மை இழுத்து கொண்டார். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே மிக அருமையான காரியத்தை பார்த்து வருகிறோம். எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு ரெஸ்டரேஷன், மேலான ஒரு நிலைக்கு, இழந்த பல காரியங்களை திரும்பவும் கட்டி நம்மை பெருக்கத்திற்கு கொண்டு வரும் முன்பாக, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமற்ற காரியத்தை எப்படி நீக்குகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஏன் எனக்கு பிரச்சனை வருது? ஏன்னா அந்த தவறான சில காரியங்கள் சொல்லியிருக்காங்க. நீ ரட்சிக்கப்பட்டுட்டினா இனிமேல் உனக்கு கஷ்டமே வராது, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டா நல்லா வாழலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. இல்லை, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் எப்பவும் வரும். ஆனால் பவுல் எழுதுறாரு, நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் துன்பங்கள் வருது, ஆனால் நம்ம எப்படி சிறந்து வாழ்வது, அதையெல்லாம் கடந்து நன்றாக மேற்கொண்டு சிறந்த வாழ்வை குறித்து விசுவாசிகளுக்கு ஒரு கேரண்டி, ஒரு அச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லும்போது சொல்கிறார், எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போறதில்லை. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. 4 பக்கத்தில் நெருக்கம் வந்தால் கூட பவுல் எழுதுகிறார், நாங்கள் ஒடுங்கி போகிறதே இல்லை. கலக்கம் வந்தாலும் நாங்கள் மனம் உடைகிறதல்ல, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கொஞ்சம் கலக்கம் வந்து துன்பம் வந்தால் நம்ம ஆளுங்க பேசுறதை நான் கேட்டிருக்கேன், எல்லாம் என்னை கைவிட்டாங்க, யாருமே இல்லை, கர்த்தர் கூட என்னை மறந்துட்டாரு, இப்படி அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி இதை மேற்கொள்ள முடியும் என்ற காரியத்தை சரியாக நம்ம கவனம் செலுத்துறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், ஒரு மத சம்பிரதாயத்தின்படியே நம்ம வளர்க்கப்பட்டுட்டோம். பாருங்கள், ஒரு மதத்திலேருந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற பிறகு கூட வார்த்தையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அதிகமாக சபைகளில் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நல்லா வாழ முடியும். அப்போ அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப அவசியம். அதை இயேசுநாதர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ வார்த்தையில வாழ முடியும்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏதோ கோயிலுக்கு போனால் அங்கே ஒருத்தர் இருக்காரு, ஜெபம் பண்ணி எல்லாம் சரியாகிடுவார்னு. எல்லா மதமும் அப்படிதான். எங்கேயோ ஒரு மத சம்பிரதாயம் சடங்கு நடக்கும், அந்த இடத்துல ஏதோ ஒரு சாமியாரோ ஒரு பூஜாரியோ யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர் கையை வைக்கிறதும் ஏதோ ஒன்று பண்ணி விட்டார்னா எனக்கு அப்படியே கண்ணு மூடி பயப்பட்டே போயிடுவான். ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் இன்னும் கோயிலில் வார்த்தையை சரியாக கவனிக்கிறது இல்லை, பாட்டு நல்லா பாடுறாங்க. பிரசங்க நேரம் வரும்போது நான் பார்த்துருக்கேன், அதுக்கு அவ்வளோ சரியாக கவனிக்க மாட்டேன் எனக்கு. ஆனால் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு குடுக்குன்னு ஓடி போய் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, அவங்களுடைய நம்பிக்கை ஐயா கை வச்சா ஏதாவது நடக்கும். நல்லது தான், அர்த்தம் சொல்கிறாரு, வியாதிஸ்ம கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்றார். அதை விட முக்கியமானது, நீங்கள் வியாதியே இல்லாமல் வாழலாமே, துன்பங்கள் வரும்போது எப்படி ஜெயிக்கலாம் என்ற காரியத்தை, அந்த பிரின்சிபல், அந்த பிரமாணத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். அப்போ என்ன சொல்றாருன்னா, அறிவாகிய இந்த ஒளி, எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவுங்க. அந்த அறிவாகிய ஒளியை அவர் சொல்றாரு, விளங்க பண்ணும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது விளங்கும்படி, காணும்படி, மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி. எப்போ எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தையாகிய அறிவாகிய வெளிச்சம் உள்ள இருக்குது. அதனால அந்த அறிவு எனக்கு இருக்கிறபடினாலே,
அந்த வல்லமை, அந்த அறிவாகிய ஒளி மகா பெரிய ஒரு பொக்கிஷம், மகத்துவமான வல்லமை. அது உள்ள இருக்கிறதுனால இந்த நெருக்கத்தை விட உனக்குள்ள இருக்கிற வல்லமை பெருசு. அப்போ தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு நம்ம உள்ள நல்லா ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு. அறிவுன்றது தகவல் பாருங்க. வெறும் சில தகவல் இந்த ஹெட் நாலேஜோடு இல்லாம மண்டையில ஏதோ வசனத்தை கேட்டேன் படித்தேன் அப்படி அல்ல. இட் ஷுட் கோ டீப் இன்சைட் ஆஃப் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்திலே ஆழமாய் உள்ளே போக வேண்டும், ஆழ் மனதிலே. அப்போ உள்ள போறதுன்னா உள்ள ஒரு மனுஷன் இருக்கான்ல, அந்த மனுஷனுக்கு செவியில படணும். அதனாலதான் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு. அதனாலதான் சொல்றாரு, ஏன்னா அந்த வார்த்தை உள்ள போகணுமா. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ காரியங்களை சாதாரணமா இந்த உலக பிரகாரமான காரியத்தை சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்காரு. வார்த்தை ஒரு விதை மாதிரியாம். அந்த விதை நிலத்துல மேல இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லைங்க, இல்ல வீட்டுல ஒரு பையில வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆனா அந்த வார்த்தை அந்த விதை நிலத்துல நல்ல ஆழமா உள்ள போச்சுன்னா, நல்ல ஒரு சீதோஷ்ண நிலை, நல்ல சரியான பக்குவமான அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல போய் அது விழுந்ததுன்னா அந்த பெரிய ஒரு விளைச்சல் அந்த விதை கொடுக்கும். அதுபோல இந்த வார்த்தையை உள்ள போறதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு செவியை கொடுத்து கர்த்தர் அது மேல ஒரு வாஞ்சியை கொடுக்குறேன். ரட்சிப்பில் இருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகணுன்றதுலாம் அவ்வளோ பெரிய விருப்பம்லாம் இருந்ததில்லை. ஆனால் அவர் நமக்கு ஒரு ஈகர்னஸ், நமக்குள்ள ஒரு ஆசை, ஒரு போகணுன்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு கொடுக்குறார். அப்படி வரும்போது அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். வரோம், கோயிலுக்கு வரணுன்ற ஆர்வம் வந்துடுது. ஆனால் நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு வேணும், வாழ்க்கை நான் இப்படியே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. அப்ப நான் விரும்புறது என்ன விரும்பணும்? வெற்றியை விரும்பணும். புரியுதுங்களா? என்ன சொன்ன? நல்லா சொல்லுங்க. பாட்டு பாடுறாங்க, கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும். கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதுறார் 2ஆம் அதிகாரம் 14, அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் வெற்றி. அப்ப எல்லா இடத்துல வெற்றி வேணும்ன்றது விரும்பணும். இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் பாட்டு ஏதோ இருந்துட்டு போறேன், செத்தா பரலோகம் போவேன் அப்படின்னு இல்லாம உங்களை சுத்தி இருக்க ஜனங்க பார்க்கணும். இந்த நிலையிலிருந்து நீங்க முன்னேறணும், உயரணும், மிக சிறப்பான நிலைக்கு வரணும்னா அதுக்கான சில வழிமுறைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா அந்த அறிவாகிய வெளிச்சம் அல்லது அந்த வெளிப்பாடு உள்ள வரும்போது பெரிய வல்லமையாய் இருந்து எந்த பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாதபடி நம்ம கலக்கம் வந்தாலும் மனம் உடையாம, துன்பம் வந்தாலும் கைவிடப்படாத ஒரு நிலையில, கீழே தள்ளினா கூட மடிந்து போகாதபடி இவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப நம்ம அதை விசுவாசித்தேன் என்ற காரியத்தில் நிறுத்தி இருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து நிறைய நான் இங்க போதிச்சிருக்கேன். ஆனா இப்போ வேறொரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். யோவான் சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க விசுவாசம் ஆக்டிவ் ஃபெய்த்தா, பாசிவ் ஃபெய்த்? உயிருள்ள விசுவாசமா, உயிரற்ற விசுவாசமா, அல்லது செயல்படுகிற விசுவாசமா, செயலற்ற விசுவாசம்? நிறைய பேருடைய விசுவாசம் பாசிவ், செயலற்ற விசுவாசம். அவங்களுக்கு யாக்கோப்புக்கு எழுதின நிருபத்திலிருந்து பவுல் விசுவாசிகளுக்கு எழுதுறார். எழுதும்போது சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, பேய்கள் கூட விசுவாசிக்குதா? அது சொல்லுதே, பேய்களும் விசுவாசிக்குதே. அப்போ தேவனுடைய குமாரனை குறித்து அது விசுவாசிச்சு சொல்லுது. ஏன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீர் என்னை துன்பப்படுத்த வந்தீர் என்பதை சொல்லுதுன்னா, அந்த திருத்துவ தேவனை பத்தி அதை அறிஞ்சு வச்சு. இயேசுநாதர் வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் போது வசனத்தை சொல்றான், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமில்ல தேவனுடைய வாயிலிருந்து. இயேசுநாதர் சொல்றாரு, ஆனா பிசாசு கேட்கிறான், இந்த கல் அப்பமாக்கி நீர் புசியும். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் வசனத்தை சொல்லி சொல்லி ஜெயிச்சதை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி ஜெயிக்கிறார். அப்ப அவன் வசனத்தை எடுத்து காட்டுறான், வசனத்தை சொல்றான், பேசுறான். நம்ம நினைக்கிறோம் பைபிளை வச்சிருந்தா பேய் வராதுன்னு. அவனுக்கு பைபிளே தெரியுதே, அதுதான் நம்ம பார்க்கணும். வசனம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அப்போ நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், ஆர்த்தடாக்ஸ் ஃபெய்த். உங்களுக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபெய்த்னு சொல்லும்போது, உலகத்தில் எல்லா மதத்திலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்புறாங்கல்ல, அதுதான் யாக்கோபு சார். தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் நம்புறாங்க, விசுவாசிங்க. பேய்களும் அப்படிதான் விசுவாசிங்க.
எல்லா மதத்திலையும் நம்புறாங்க. ஆனா அந்த தேவன் யார்? ஏன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? எதற்காக சிலுவையிலே மரித்தார்? அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அதை விசுவாசிக்கிறாங்களா? அதை கவனிக்கிறாங்களா? சில பேர் அதை ரிஜெக்ட் பண்றாங்க, அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. ரொம்ப வருத்தமான காரியம். விசுவாசிகள் மத்தியில் அதை விசுவாசிக்கிறாங்களான்னு பார்த்தா அங்கேயே நிறைய பேருக்கு ஒரு தடுமான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான் ஆனீர்கள். ஆமென். அப்படின்னா நான் எங்க நீதிமான்? அந்த காரியத்தில் அவங்க நம்புறது இல்லை. சரியான விதத்தில் அவங்களுக்கு அந்த செய்தி போல. நீதிமான் என்று நான் ஏதோ செய்தில்லை, அது நம்ம புரியறதுக்காக யாக்கோபு அந்த காரியத்தை சொல்றாரு. நான் ஒரு தடவை கூட அங்க போயிட்டு வரலாங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 வசனம் படிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படியே செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. சில பேர் சொல்லுவாங்க, கோயில்ல வந்தா ஒரு நடுக்க வேணாமா? நடுங்கிட்டா போதுமா? நடுங்கிறதுக்காக நான் தேவனை ஆராதிக்கிறேன் இல்ல. நம்ம சன்ஷிப், நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கு. இப்ப அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அது எப்படி செயலுள்ள விசுவாசமா இருக்குதா, இல்ல உங்க விசுவாசம் செத்து போன நிலைமையில இருக்கு? அப்ப நம்ம விசுவாசிச்சோம், இயேசுதான் தெய்வம், கர்த்தர், ரட்சகர், எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதெல்லாம் பாரம்பரியமான நாமினல் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, பேரளவு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அந்த சபையில கூட பாத்தீங்கன்னா விசுவாச பிரமாணம் சொல்றாங்க. இயேசு, நாம் இப்பொழுது விசுவாச பிரமாணம் சொல்ல கடவுனவன எல்லாரும் சபையார் சொல்வாங்க. இயேசு மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நான் அறிக்கை செய்கிறேன்னு கோயிலில் சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அது ஆக்டிவா இருக்கு, அது எந்த அளவுக்கு உயிருள்ள ஒரு விசுவாசமா இருக்கு. அப்ப எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கேற்ற செயல்கள், விசுவாசம் பிளஸ் கிரியைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த காரியத்தை படிக்கும்போது 21வது வசனம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு இது, என்னங்க கிரியை இல்லாம தான் நான் நீதிமானானேன், ஆனா இவர் இங்க சொல்றாரு, எப்படி அது சரியா அல்ல பவுலுக்கு கான்ட்ரவைஸா எழுதுறாரா என்ற ஒரு சில கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு உண்டாச்சு. நிறைய குதர்க்கமான காரியத்தை எல்லாம் பேசினாங்க. இது நம்ம சும்மா நடுவில் இருந்து எடுக்கக்கூடாது, இந்த கான்டெக்ஸ்ட்டை படிச்சுட்டே வரணும். அப்படி என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க நல்லா விளங்குது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் சொல்றாரு, ஐ நெவர் டினை தட், நான் அதை மறுதலிக்கல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட. அப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், எப்படி நீதியாக எண்ணப்பட்டது என்பதை போன வாரம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவனுடைய நீதியாக அவன் கணக்கிலே சேர்த்தக்கூடிய. எண்ணப்பட்டதுன்னா தேவனுக்கு முன்பாக நீதியை நம்ம சம்பாதிக்க முடியாது. இப்போ நான் ஒரு காரியத்தை நான் பெறணும்னா நம்ம என்ன பண்றோம், பொதுவாக எல்லா மதத்திலும் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, அது கணக்கில் வச்சுக்கிறாங்க. ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்தனே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க கேட்குறாங்க, நான் இதெல்லாம் செய்தனே, ஏன் ஆண்டவரை என்னை விட்டுட்டீங்கன்னா அப்போ அவங்க கணக்கு கேட்குறாங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, இது நீ செய்த இந்த கிரியைகள் நீ கணக்கு காட்டுறியே, அந்த லெட்ஜர் புக்கை திறந்து நான் அதை பண்ணேன், தானம் பண்ணேன், தர்மம் பண்ணேன், என்னை எதுக்காக நீங்க இப்படி வச்சிருக்கேன்னு கணக்கு கேட்கிறியே. ஆனா நான் என்னுடைய கணக்கு நான் போட்டேன்னா அது ஒரு குப்பை மாதிரின்றார். உன்னுடைய நீதி அழுக்கும் தந்தையும் எப்படி இருக்குது பாரு. நம்ம நினைச்சோம் இதுதான் பெரிய நீதின்னு. அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல, நான் அவருடைய தேவனுடைய பரிசுத்தம் ரொம்ப பெருசு பாருங்க. மகா பரிசுத்தமான தேவன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அணுகவே முடியாத பரிசுத்தம், அதாவது கிட்ட போக முடியாதான் அந்த ஒரு காட்சியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுறார். இந்த சீனாய் மலையில இந்த ஜனங்க கிட்ட கூட போக முடியல, அப்பி தவறி மிருகம் போனா கூட செத்துரும். ஏன் அந்த காட்சியை காட்டினார்னா, ஒரு மனுஷன் அவர்கிட்ட அணுகவே முடியாது. காரணம் பாவம், அதனுடைய விளைவு மரணம். அப்போ எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. நான் பிறக்கும் போதே பாவத்தோட, தாவீது சொன்னா என் தாய் கருத்தரித்தாள், நான் பிறக்கும் போதே பாவம். அதனால தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்குள்ள
அந்த பாவம் இருக்கிறதுனால தான் நமக்கு கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத நமக்கே பிடிக்காததெல்லாம் வருது. ஏன் வருதுன்னா அது உள்ள இருக்குது. நல்லதுன்னா நம்ம சொல்லணும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து பல தடவை சொல்லணும். அப்போ 613 கட்டளையை கற்றுக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கொடுத்தார். கொடுத்த பிறகு அவங்களால அதை செய்யவே முடியல. அதுதான் சொல்றாரு, இந்த எந்த மனுஷனும் கிரியைகளினால எவனும் நீதிமான் ஆக முடியல. அப்ப ஏன் அந்த கட்டளை கொடுத்தாருன்னா, உனக்கு ஒரு ரட்சகர் வேணும், உனக்கு நடுவில் நிற்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும். அப்படி ஒரு மத்தியஸ்தரை தேடினா எந்த மனுஷனை நமக்கு பதிலா ஒரு ஆசாரியனா ஒரு சாமியாரா நடுவில் நிற்கிறது யார்? எல்லாரும் பாவத்திலிருந்து வந்ததுனால எல்லாருக்குள்ளேயும் கெட்ட சுபாவம் இருக்குது. ஆனால் இயேசு இந்த உலகத்துல ஒரு ஆண் வித்துல வரல, தேவனுடைய வசனம், அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை உங்களை போல என்ன போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, பரிசுத்தமான தேவன், வேதம் சொல்லுகிறது, நம்மை போல பாவ மனுஷ சாயலா இந்த உலகத்துல வந்தார். அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு ஜோதி மேல வந்தா மாதிரியும், அவர் மற்ற மனுஷனோட வேற மாதிரி அப்பியரன்ஸ் இருந்தா இல்ல, எல்லார போல அவரும் ஒரு சாதாரண மனுஷனா தான் அவர் சுத்தி தெரிந்தார். ஆனால் அவரிலே பாவம் காணப்படல. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். அவரை சுற்றிலும் நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிக்க சுத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அவங்கள பார்த்து கேட்கிறாரு, உங்களில் யாராவது என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் குற்றப்படுத்த முடியுமா? இது வரைக்குங்க இந்த உலகத்துல எத்தனையோ ஆண்கள் சொல்றாங்க, நபிகள் பெரிய பெரிய ஆளுகள் ஏதோ சொல்றாங்க. இல்ல, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி மனுஷர் மத்தியில கேள்வி கேட்டிருக்காங்களா? என்னிடத்தில் பாவம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு மனுஷங்கிட்ட கேட்டிருக்காங்களா? அதாவது குற்றத்தை தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல கேள்வி கேட்டிருக்கானா? கேட்க முடியாது. கேட்டா பல குற்றங்களை எடுத்து காட்டுவான். ஆனால் இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இப்படி பரிசுத்தமான தேவன், வேதம் சொல்லுகிறது, பிலாத்துக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவன் சொல்றான், இவரிடத்துல எந்த குற்றத்தையும் நான் காண முடியலையேன்னு சொல்லி கையை கழுவுறான். ஜட்ஜு, என்னால இவனை, இந்த மனுஷனை தண்டிக்க முடியாது. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ தண்டிக்க வேணாம், நீ செய்ய வேணாம், அந்த தண்டனை நாங்க கொடுத்த மாதிரி இருக்கட்டும். அதனால நீ பயப்படுற, உனக்கு சாபம் வரும்னு, அந்த ஆக்கினை எங்க மேல வரட்டும், எங்க பிள்ளை மேல வரட்டும்னா. பிறகு அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்தார்கள், மாறி துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் வேதம் இங்கே ஒரு காட்சி கொடுக்கிறது, அறிவாகிய ஒளி உங்களுக்குள்ள வரட்டும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பாவம் அவர் சரீரத்தில் தண்டிக்கப்பட்டது. இதுதான் நம்ம சரியா ஆழமா உள்ள கொண்டு போல. என்னுடைய பாவம் அந்த சரீரத்திற்கு தண்டிக்கப்பட்ட பொழுது அவர் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத சின்ன பின்னமா இருக்கிற காட்சி என்னன்னா, என் பாவம் தண்டிக்கப்பட்ட ஒரு காட்சி. அதனால வேதம் சொல்ல, அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே அந்த தண்டனை நிமித்தம் அந்த பாவத்துக்கான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்துக்கு மரணம் உண்டானது. ஜீவனின் அதிபதியானவர் மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியை அழித்து மரணத்தில் வாழ்ந்த உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் தான் இன்னைக்கு நம்ம அவரோடு கூட உறவாடுறதுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருச்சு. இப்ப அது உள்ள ஒரு ஜீவன் இருக்கு பாருங்க. இந்த உள்ளகிற மனுஷன் உயிர் பெற்றுட்டான், தேவனுடைய காரியத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியும். இப்ப என்ன சொல்லுதுன்னா, கேட்கக்கூடிய காது உனக்கு வேணும். அந்த மனுஷன், உள்ள இருக்கக்கூடிய உயிர் பெற்ற மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்ல, ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். விரும்புறது இல்லையே, அதுதானே இப்ப பிரச்சனை. நம்ம விரும்புறது என்னத்தை விரும்புறோம்னா, எனக்கு சுகம் கிடைக்குமா, எங்க குடும்பத்துல ரொம்ப கடன் மாறுமா. ஐயா, அதெல்லாம் கவனிங்க. இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக நீங்க கோயிலுக்கு வர்றது அது கொஞ்சம் தவறுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்ப தேவையில்லையா? தேவைதான். அதெல்லாம் உனக்கு தேவைன்னு உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் சொல்றார், இதுக்கா நீங்க நாடுறீங்க, இதுக்காகவா நீங்க என்ன தேடி வரீங்க? முதலாவது என் ராஜ்யத்தை தேடுங்க, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப சுகமா இருக்க முடியும், வெற்றியா இருக்க முடியும், செழிப்பா இருக்க முடியும், நல்லா வாழ முடியும். ஒரு பரிபூர்ண ஒரு லிவிங், சூப்பர் அபண்டன்ட் லிவிங், எந்த குறைவில்லாத ஒரு வாழ்க்கை எப்ப வரணும்னா, எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை தேடணுமோ அதை தேடணும். பாருங்க, முதலாவது தேவ ராஜ்யம். எல்லாம் சொல்லுவோம்,
சரி, அப்போ 15ஆம் அதிகாரம் விசுவாசவனே அவன் கணக்குல தேவனுடைய நீதியா எழுதப்பட்டு டெபாசிட் பண்ணிட்டார். 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்புறம் நீதி உண்டாக, எல்லாம் என் கூட சேர்த்து சொல்லுங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சபையார், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த இடத்திலாவது சட்டையை மாத்தினா நீதி உண்டாகும், நகையை கழட்டினா நீதி உண்டாகும், தானம் பண்ணா நீதி உண்டாகும் எழுதிருக்குதா? நீங்க சொல்லுங்க, எப்படி நீதி உண்டாகுது? இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறேன்? எனேசு எனக்காக மனிதனாக வந்து என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலாக அந்த பாவத்தை சிலுவையிலே அவர் சரீரத்தில் தண்டிக்கப்பட்டது, பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினை நீங்கியது, என் மேல் இருந்த அந்த தண்டனை என்ற தீர்ப்பு நீக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, நான் தேவனுடைய நீதி ஆனேன். இப்ப தேவனுடைய நீதி ஆனதோடு மட்டுமல்ல, 22ஆம் அதிகாரம் படிக்கும் போது ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, எப்படி அந்த நீதியை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு காரியத்தை செய்தான். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23 சொல்றாரு, ஆமா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. அந்த வசனம் நிறைவேறுச்சு. நீங்க தேவ நீதி என்ற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. absolutely free and free gift from God. தேவனிடத்தில் இலவசமா நான் பெற்றுட்டேன். பெற்றுக்கொண்ட நீதியை எப்படி நான் நிறைவேறது? மற்ற ஜனங்களுக்கு முன்பாக காணத்தக்க விதத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையின் முறை. தேவ நீதின்னு சொல்லிட்டு சாராயம் குடிச்சா எப்படி? தேவ நீதின்னு சொல்லி ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்தா எப்படி? பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவ நீதின்னு சொன்னா அந்த விசுவாசம் செயலற்ற விசுவாசம், அந்த விசுவாசம் செத்து போயிருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி எனக்குள்ள எந்த அன்பே இல்லாம மற்றவனுக்கு எந்தவித உதவியும் செய்யாம நான் வாழறேன்னா அந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள செத்து போயிருக்கு. நான் எந்த நல்ல கிரியை செய்யாமலே ஒரு சுயநல ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு நானு என் குடும்பம் என் பிள்ளைங்களே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என் விசுவாசம் செத்து போயிருக்கு. ஒரு ஆளு பசியா இருக்கான், பசியா இருப்பா, நல்லா இரு, சட்டை இல்லை, நல்லா போர்வை போத்திங்கன்னு சொல்லி ஒண்ணுமே கொடுக்காம வந்தா அந்த விசுவாசம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்கிறார். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உடனே போய் அதை செய்ய சொன்னார், இதை செய்ய இல்ல. நல்லா கவனிங்க, உங்களை கொடுக்க சொல்லும் போதெல்லாம் உள்ள ஒரு ஆவியான வழி நடத்துதல் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நடத்துறோம். தேவனுடைய பிள்ளைகள் முதல் காரியம் ஆவியின் கனி என்னங்க? அன்பு. அன்பு, சந்தோஷம், இருங்க, என்னது கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. பொறுமையா இருக்கேன், நீடிய பொறுமையா இருக்கு, எல்லாம் சொல்லுங்க. நம்ம இருக்கிறோமா? அப்பதான் வீட்டுல ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீ கோயிலுக்கு போன எல்லாம் பண்ற, இப்படி பேசுறியான்னு கேட்கறாங்கல்ல, அப்ப நம்ம கோவம் வரும். ஏன்னா பொறுமை இல்லை அங்க. அப்ப அந்த நீதி நிறைவேற மாட்டேன். அதற்கு ஒத்த எதை விசுவாசிக்கிறோமோ அதுக்கு ஒத்த விதத்துல நம்ம வாழாத பொழுது அங்கே அந்த விசுவாசம் செத்து போயிடுது. நல்ல கிரியை செய்து நான் நீதிமான் ஆகல, இலவசமா நீதிமான் ஆயிட்டேன். நீதிமான் ஆனதுனால அதுக்கு ஒத்த கிரியைகளை செய்தாதான் அந்த நீதி நிறைவேறுது. அப்ப பரிசுத்தமா வாழ்ந்தாதான் அந்த நீதி நிறைவேறுது. நான் தேவனுடைய அன்பு பெற்றேன்னா அந்த அன்புக்கேற்ற விதத்துல நான் வாழ்ந்தாதான் அங்க தேவ நீதி நிறைவேறுது. அப்ப ஆபிரகாமை குறித்து போன வாரம் நான் உங்களோடு பேசினேன். இன்னைக்கு ராகாபை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன். இந்த ராகாபை குறித்து நம்ம போலாம். யோசுவாவுக்கு எழுதின புத்தகத்துக்கு போலாங்க. புக் ஆஃப் ஜாஷ்வா 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம்.
அந்த பெண்ணை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசி. எல்லாம் இங்க இருக்கீங்களா? அவ யாருன்னா, அந்த அம்மா பேர் வந்து ராகாப். அந்த அம்மாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் பண்றது. வேசித்தனம். ஆனா அந்த அம்மாவை குறித்து விசுவாச வீரர்கள் பட்டியல்ல அந்த அம்மாவுடைய பேரு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்பன்னா இது ஒரு சில காரியத்தை நம்ம கவனிக்கணும். நெறைய நேரம் ஏதோ ஒரு சில செயல வச்சுட்டு ரொம்ப ஈஸியா நம்ம ஒருத்தர வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணிடுவோம். இவங்கலாம் உருப்பட மாட்டான், அழிஞ்சிருவான். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எப்படிப்பட்ட மனுஷனையும் மாத்துற ஒரு தேவன். உலகமே வெறுத்து தள்ளினா கூட வெறுக்காத ஒரு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு கர்த்தர். இந்த ராகாப் என்ற வேசி அத குறித்து யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, அவள் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டாள் என்ற காரியத்தை குறித்து சொல்றாரு. நம்ம சரித்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ பட்டணத்தையும் அதன் உள்ள தேசத்தையும் சுதந்திரத்திற்காக 2 வேவுகாரரை அனுப்புறார். அப்படி அந்த 2 பேர் வேவு பார்க்கறதுக்கு வந்து அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் அவங்க ஒரு வேசி வீட்டுக்கு போனாங்க? கர்த்தர் பிள்ளைங்க தானே, அப்படி போலாமா? அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்க. இப்ப இவங்க வந்து வேவு பார்க்கறதுக்கு போறாங்க. ஒற்றர்கள். வந்து ஊர்ல, சமுதாயத்துல நடந்தா ஜனங்க எப்படியாவது அடையாளம் கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லி, இவங்க எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த எரிகோ பட்டணம் நான் வந்து யோசுவா புத்தகம் பாடம் எடுக்கும்போது, நான் அந்த ஃபோட்டோலாம் காட்டினேன். அந்த எரிகோ மதில்ல இங்க ஒரு மதில் இருக்கும், அங்க ஒரு மதில். அது நடுவுல நெறைய பேர் வாழ்வாங்க. அந்த பிசினஸ் பீப்பிள்லாம் அங்க இருப்பாங்க. உள்ள பட்டணத்துடைய வாசல் திறக்கும்போது, கார்கோ மாரி கா கேமல்ல, அப்புறம் ஒட்டகத்துல, கோவேறு கழுதையில நெறைய பொருள் வந்து எடுத்துட்டு உள்ள வரும். வரும்போது இந்த வியாபாரிகள், இந்த மாரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேசிகள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கம். இப்ப அந்த இடத்துல போய் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க என்ன நெனச்சாங்க, அது கொஞ்சம் சேஃபர் பிளேஸ்ன்னு அங்க போயிட்டாங்க. அப்படின்னு சில வேத வல்லுநர் சொல்றாங்க. இதுல வந்து பைபிள் இருக்குதா? அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. சில பேர் அப்படிலாம் கேட்கறாங்க கேள்விலாம். பைபிள் இருக்குதா? எல்லா இடத்தையும் பைபிள் இருக்கிறதெல்லாம் எழுத முடியாது. பட் இட் கான்டெக்ஸ்ட் அதுதான். ஆக மொத்தம் அவங்க வேசி வீட்டுக்கு போனது உண்மை. அது நோபடி கேன் டினை தட். அந்த அம்மா தொழில் என்னன்னு பார்த்தா விபச்சாரம் பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்கன்றது பதிவு பண்ணிருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்ப அந்த அம்மா வீட்டுக்கு ராஜா அனுப்புறான் ஆள. இங்க போயிட்ட பிறகும் தெரிஞ்சு போச்சு ராஜாவுக்கு யாரோ 2 பேர் வந்திருக்கான்னு சொல்லி. இப்ப பார்க்கலாம். 2ஆம் வசனம் படிக்கிறேன். வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திர சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்க வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷர் வெளியே கொண்டு வா. அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். சொல்றான், அவங்க வீட்டுல உன்னுடைய இடத்துக்கு 2 வேவுக்காரன் வந்திருக்காங்களே, எங்க வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா சொல்லுது, இல்ல இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். அவங்க வந்தாங்க. ஆனா அவங்க இப்போ எவ்விடத்தாரு எங்கிருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் வாசல் அடைக்கிற இருட்டு நேரத்துல அந்த கேட் மூடுவாங்க இல்லையா? பட்டணத்தோட கேட்ட மூடுறாங்க. நைட் ஆவுது. அப்ப அந்த மனுஷன் புறப்பட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க எனக்கு தெரியாது. இப்போ சீக்கிரமா போனீங்கன்னா கண்டுபிடிச்சலான்றான். ஏன் அப்படி செய்தான்? எதுக்காக அவ அப்படி பண்ணா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா பேசுற வார்த்தைய பாருங்க. 9வது வசனம் நான் படிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். சொல்றா, உங்க கையில தேசத்தையே கர்த்தர் குடுத்துட்டார். எரிகோ பட்டணத்தை. இந்த இந்த பெண் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் ஜனம். இவ யூத இனத்தை சார்ந்தவ கிடையாது. ஆனா இந்த அம்மாவுடைய வார்த்தை விசுவாசத்துல பேசுது. இந்த தேசத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால நான் இத குறித்து நிறைய காரியத்தை கேள்விப்பட்டேன். கர்த்தர் செங்கடலை பிளந்ததையும், உங்களை வனாந்தரத்துல கர்த்தர் போஷித்ததையும், பெரிய பெரிய ராஜா ஓகையும் பெரிய ராஜாக்களை சங்கரித்ததையும் நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனே 11வது வசனம் சொல்லுது,
எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எங்களுடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும். That's a wonderful. விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டால். எல்லாம் சொல்லுங்க. கவனிங்க, வேதம் அதே அந்த பிரின்சிபிள் தான். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்தா என்ன உண்டாகுது? இப்ப தான் படிச்சோம். ரோமர் 10 வசனம் என்ன பார்த்தோம்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நம்ம விசுவாசி என்ன விசுவாசிது? தேவனை பத்தி. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஆண்டவர் இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேவ நீதி கொடுக்கப்படுகிறது. அதே காரியம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த திஸ் லேடி she believed in the heart. இருதயத்திலே விசுவாசித்து சொல்லுகிறாள், இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, வானத்திலும் பூமியிலும் பூமி எங்கும் இவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. வாட் a statement. என்ன மாதிரி அற்புதமான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க இந்த மாதிரி விசுவாசிச்சாங்களான்னு பார்த்தா அவங்க அப்படி விசுவாசி. முதல் கூட்டத்தார் நீங்க பார்த்தீங்கன்னா என்னாம் புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா மோசே 12 வேவுகார அனுப்புற அந்த தேசத்தை போய் பார்க்குறது. அவங்க போறாங்க, போய் சுத்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஜனங்களுடைய பிஹேவியர் ஆட்டிடியூட் பார்க்கலாம். என்னாகும் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. என்னாகும் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிக்கிறேன். அவர்கள் எஸ்கோஸ் பள்ளத்தாக்கு மட்டும் போய் ஒரே கொலையுள்ள ஒரு திராட்சை கொடி அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார். இவ்வளவு பெரிய திராட்சை பழம் கொலை. இந்த கொலைக்கு நடுவில் ஒரு கொம்பு கொடுத்து 2 பேர் தூக்குறான். ஒரு ஆள் மேக்சிமம் சாதாரண ஒரு நல்ல ஒரு யங் மேன் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம். சாதாரண இருந்தால் 20 கிலோ தூக்கணும் கண்டிப்பாக. அப்படி 20 கிலோ இந்த மனுஷனால ஒரு 18 வயசு பையன் 25 வயசு வரைக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம். 20 கிலோ தூக்கணும்னா அவன் சிக் பர்சன் அர்த்தம். 20 கிலோ தூக்கணும், அவனால கேரி பண்ண முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது 2 பேரு அது உள்ள ஒரு கொம்பு கொடுத்து தூக்குறாங்கன்னா அப்ப கண்டிப்பா அது ஒரு 30 கிலோ இருக்கலாம், 35 கிலோ இருக்கும். ஒரு திராட்சை கொலை 30-35 கிலோனா அது என்ன மாதிரி பழம் பாரு. ஒருத்தர் சொல்றாரு அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 அடி 13 அடி அந்த கொலை இருக்கும். அப்படியே நெருக்கமா பழங்கள் அதிகமா இருந்து அப்படியே தொங்கும். அது அப்படிப்பட்ட ஒரு கொலையை அவங்க 2 பேர் தூக்கிட்டு வராங்க. என்ன மாதிரி காட்சி பாரு. தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழம், அத்திப்பழம் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் பாருங்க. அது எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்படுது. இவங்க பேர் வைக்கிறாங்க. சூப்பரான பிளேஸ். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள், எவ்வளவு நாள் இருந்தாங்க அங்க? 40 days இருந்தார்கள். அப்போ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு காதேசுக்கு மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து சபையார் அனைவருக்கும் அந்த ஊர்ல போய் பார்த்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ மோசையை பார்த்து சொல்றாங்க, நீங்க அனுப்பின தேசத்துக்கு நாங்க போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. என்ன மாதிரி பேசுறாங்க பாரு. நாங்க போனோம், போயிட்டு வந்தோம், நீங்க சொன்ன மாதிரி அந்த தேசம் நல்ல தேசம் சொல்லல. என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நல்ல தேசம்னு சொல்லல பாருங்க. அதனுடைய கனி இந்த ஊர்ல போயிட்டு வந்தேன், இந்த பழம் அப்படியே. ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, தேசத்தில் குடியிருக்க ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகள். அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எம்மோரியர் மலை நாட்டில் குடியிருக்கிறார். கானானியர் கடல் அருகே யோர்தான். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போறான். சொல்ற போதே கண்டுபிடிச்சிட்டாரு காலேப் தப்பா பேசுறான். எல்லாரையும் ஜனங்களை அமர்த்துறான். சொல்றான், இவன் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சந்தேகமான வார்த்தையை கிளப்பி ஜனங்களை பயமுறுத்துறதுக்கு முன்னாடி இவன் எழுந்து சொல்றான், எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோன்னு சொல்றான். அப்போ அவனோட போய் அந்த மனுஷன் காலேபுக்கு மேல சத்தத்தை எழுப்பி சொல்றாங்க, அந்த ஜனங்களை நம்மளால எதிர்க்கவே முடியாது. நம்மை விட அவங்க ரொம்ப பலவான்கள். நாங்க போய் பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை அழிக்கிற தேசம்.
இப்படி அவங்க பேசின பிறகு அவங்க சொல்றான் பாருங்க, ராட்சதனை பார்த்து ராட்சத பிறவியான யோனோக்க பார்த்தும் அவங்க எல்லாம் ரொம்ப பெருசா இருக்காங்க, நம்ம எல்லாம் அவங்க பார்வையில ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கான்ட்டான். இந்த செய்தியை அவங்க சொன்ன பிறகு 14ஆம் அதிகாரம் சொல்லுது, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு, முறுமுறுப்பு ரொம்ப டேஞ்சரானது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லு. அது ஒரு கண்டேஜியஸ். சபையில ஒரு விசுவாசி முறுமுறுக்கிறான்னு வைங்க, அதோட போவாது. எவ்வளவுக்கெவ்வளோ எல்லார் வாய்க்கும் அது கொடுத்துருவார். ஒரு ஆள் நல்லதை சொல்றான், அவங்க யாராவது அக்செப்ட் பண்ணாங்களா? கிடையாது. ஆனா நெகட்டிவா பிற்போக்கா பேசுனா அது ஒரு தொத்து நோய் மாதிரி எல்லாருக்குள்ளேயும் போயிடும். அதனால இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பானது, அது பொல்லாதது, அருவருப்பானது. தேவனுக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க பாருங்க. நீங்க இதை நீங்க பார்க்கும்போது யாத்திராம் திரும்ப வேணாம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்றாரு, நீங்க முறுமுறுக்கிறது எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, நீங்க கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய காரியத்துல நமக்கு ஏதாவது நடக்கலைன்னா, இல்ல ஏதாவது தாமதம் ஆச்சுன்னா முறுமுறுத்தீங்கன்னா, நீங்க சபைக்கோ ஊழியக்காரருக்கு நீங்க முறுமுறுக்கல. எந்த சபையா இருந்தாலும், யார் இந்த செய்தியை கேட்கிறேன்னு நான் சொல்றேன், நீங்க யாரையாவது ஏதாவது குற்றப்படுத்தி பேசினா நீங்க அவங்கள பேசல, கர்த்தரை பேசுறீங்க. நீங்க விளைவு என்ன ஆச்சு பாத்தீங்களா? அவங்க யாருமே அந்த கானான் தேசத்துக்குள்ள போகவே இல்லை. அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. பிரியமான நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். இப்போ விசுவாசம் எப்படி வருதுன்னா, பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. கண்ணுல பார்க்கறதுனால வராது, காதுல கேட்கறதுனால வரும். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க, நான் கண்ணிலேயே பார்த்தேன் உடம்பு நடந்ததே, நான் கண்ணுல பார்த்தேன் ஒரு அம்மாவுக்கு சுகம் கிடைச்சது. உனக்கு விசுவாசம் வராது, விசுவாசம் வராது. அற்புத கூட்டத்துக்கு போங்க, என்னோட அற்புதத்தை வேணா பாருங்க, எத்தனை கூட்டத்தை வேணா போங்க, ஆனா என்ன கேட்கிறோம்? விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி தேவனுடைய வார்த்தையில வரும். அப்போ விசுவாசம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். என்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை குறித்த நல்ல செய்தியை கேட்பதினாலே. எல்லாம் சொல்லுவோம். இப்ப பயம் எப்படி வந்ததுன்னா, கெட்ட செய்தியை கேட்டதுனால முறுமுறுத்து பயமான வார்த்தையை பேசினால பயம் உண்டாயிடுச்சு. பாருங்க, ட்ரூத்ஸ் ஆஃப் பேரலல். விசுவாசம் என்பது இன்விசிபிள், ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியது. அப்போ நம்ம யாக்கோபு சொல்றாரு, விசுவாசம் நம்மளால காட்ட முடியாது. ஆனா விசுவாசம் எப்படி நம்ம காட்டுறோம்? அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, பை யுவர் ஆக்ஷன். நீங்க என்ன மாதிரி கிரியைகள் நடப்பிக்கிறீங்களோ அது வழியா தான் ஜனங்க உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி வெளியே வந்ததுன்னா, அவங்க ஆக்ஷன், அவங்க பேசின விதம். முறுமுறுத்தாங்க, பயந்தாங்க, முடியாது, அது பட்சிக்கிற தேசம், நம்மளால அதை மேற்கொள்ள முடியாது, நம்மளால ஒரு பூச்சி. இப்போ அதை பேசுறதுனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் செயல் உள்ள விசுவாசமா, செயலற்ற விசுவாசமா, உயிரற்ற விசுவாசமா, உயிரற்ற விசுவாசமான்னு தெரியுது. பல முறை நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை தான் பேசுறோம். ஆனா காலேபை பார்த்தா அங்க நல்ல காரியத்தை அவங்க மறந்தாங்க. They forgotten God's faithfulness. தேவன் உண்மை உள்ளவர் என்பதை மறந்துட்டாங்க. பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கினது தேவன், செங்கடலை பிளந்தது தேவன், வானத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், கன்மலையை பிளந்த ஆறுகளை உண்டு பண்ணினார், காடைகளை வர்ஷிக்க பண்ணினார். இத்தனை நன்மைகள் செய்தது கர்த்தர். நான் சொல்ல, உன்னை ரட்சித்தது கர்த்தர், ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டது கர்த்தர். என் இயேசு உனக்காக உயிரே கொடுத்து மீட்டெடுத்தவர், சொந்த குமாரனை கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆனா பிசாசு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காட்டுறான். உங்க பிரச்சனைய உண்டை விட பல மடங்கு இருக்கிறத ஒரு பெரிய ராட்சசன் இருக்கிறது போல. இது மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க, யார் வேணா மாறுவாங்க, என் புருஷன் மாறவே மாட்டான். சில பேர் சொல்றாங்க, யார் வேணா மாறுவாங்க, என் பிள்ளைங்க மாறவே மாறாது, என் குடும்பம் மாறாது. பிரியமா நான் சொல்லுகிறேன், எதை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள்? உங்க வாயின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விசுவாசத்திற்கு எதிராக இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாயை பத்திரமாய் காத்துக் கொள்ளுங்கள். வாய்க்கு ஒரு காவல் வையுங்கள். பகலா பார்த்து கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க,
வீட்டுக்கு காவல் வச்சோம், பீரோவுக்கு காவல் போட்டோம், பணத்துக்கு காவல் போட்டோம், வாய்க்கு மட்டும் காவல் போடல. வாய் நல்லா இருந்தா பீரோல பணமும் சேரும். இப்படி மெதுவா கை தட்டுறீங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்க பேசுறதும், மறுபக்கத்துல யோசுவால இந்த லேடி ஒரு வேசி. இப்போ அந்த அம்மா எதையும் பார்க்கல. செங்கடல் பிளந்ததை பார்க்கல. ஹலோ, பாலைவனத்துல போஷித்தது அந்த அம்மா பார்க்கல. ஆனா கேள்விப்பட்டாங்க. நல்லா கையை தட்டி தேவனை துதிப்பு. சில பேர் சொல்றாங்க, நான் போவாத கோயிலா, நான் பார்க்காத இடமா. நான் சொல்றேன், நீ எதுக்கும் உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, நான் கேட்காத பிரசங்கமா, நான் போவாத கோயிலா. போயிட்ட பார்க்காத பார்த்துட்டா உனக்கு விசுவாசம் வந்துருமா? கேட்காததை கேட்டியா? இந்த தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவங்க சொல்றாங்க, எத்தனையோ பிரசங்கத்தை நான் பார்த்துட்டேன். பார்த்த கேட்கல, நீ பார்த்த ஊழியக்காரனை பார்த்திருப்ப, ஆனா ஊழியக்காரன் வாயில வர வார்த்தையை நீங்க கேட்டீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார்கள்? சபையை குறித்து சொல்லுகிறார்களா, அல்லது சபையிலே கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார்களா? அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி பேசுகிறார்களா, அல்லது இயேசுவின் புண்ணியத்தை அறிவிக்கிறார்களா? உங்களுக்கு அந்த சிலுவையினால என்ன கொடுக்கப்பட்டது கேள்விப்பட்டீர்களா? அவர் மரணத்தினாலே எனக்கு என்ன கிடைத்தது? வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தினாலே என்னையும் தேவனை விட்டு பிரித்து போட்ட அந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தேவன் அழித்து போட்டாரே கிறிஸ்துவை கொண்டு. அதனால எனக்கு என்ன உண்டானது? எனக்கு ஜீவன் உண்டானது, என் ஆவி உயிர் பெற்றது. காண முடியாத தேவனை என்னால் இப்பொழுது ஆவியிலே விசுவாசத்தினாலே என்னால் கேட்க முடியும். கேட்கிற நான் நிச்சயத்திருக்கிறேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தாமதமானாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், நெருக்கங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி சொன்னவர் உண்மையுள்ளவர் என்று சொல்றார். நான் இந்த ஊழியத்தை தொடங்கும் போது எங்கேயும் எதுவுமே இல்லைங்க. இதுவரைக்கும் எதுவும் இருந்து செய்யலைங்க. கர்த்தர் அதை அற்புதமாய் செய்தவர். என் ஆசை இதுல நீங்க பங்கு பெறணும் தான், வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, போட்டேன் கீழே நம்ம போட்டோம், உள்ள ஏசி பண்ணேன். இப்போ ஒரு மிக்சர் ஒன்று வாங்க போறேன். சவுண்டு நல்லா இல்லைன்றாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஒன்று வாங்கி போட்டேன்னா பக்கவாயிடும். இன்னும் நான் கண்ணாடி டோர்லாம் போடல, நடந்துட்டு இருக்குது வேலை. வரும்போது பார்த்துட்டு வந்தீங்களா? 10 பைசா எல்லாமே செய்தேன். அப்போ 10 பைசா இல்லாமல் செய்த எல்லாம் இலவசமாக எடுத்து வந்து இறக்கிட்டாங்களா? இலவசம் இல்லை, we paid the money. காசு கொடுத்தேன். கொஞ்சம் பேர் முன் வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. நம்ம கேட்டு கேட்காத மாதிரியே இருந்துடக்கூடாது. நம்மள ஏதாவது ஒரு பங்கு எடுக்கணும். அதெல்லாம் எங்க பாஸ்டர் கேட்க மாட்டார், இப்ப கேட்கிறாரு நினைக்காதீங்க. நான் கேட்கல, உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க கொடுக்கலன்னா நடக்கலையா? நடக்கும். அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யார் கொடுக்கலையோ அவங்க மட்டும்தான் அங்க போய் நின்னுங்கன்னு, சரியில்லையே இது இது இப்படி பண்ணிருக்க கூடாது. உன்னை நான் கேட்டேனா? வருத்தம் ஆயிடுது சில நேரத்தில். Why unwanted things? முறுமுறுக்கிறது, போய் நின்றுக்கிட்டாங்க ஏதாவது ஒன்று பேசுறது. தப்பான வார்த்தையை பேசினா நான் சொல்றேன், ஆசீர்வாதம் உனக்கு வராது. நான் சபிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லா கவனிங்க, வராதையா? ஆனா விசுவாச வார்த்தையை பேச பேச வாழ்க்கை செழிக்குங்க. ஏன் இதை நான் இந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன்னா, எப்படியும் கர்த்தருடைய ஊழியம் மகிமையா நடக்கும். அவரே இந்த ஊழியத்துக்கு தலையா இருக்க. ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில இவ்வளவு உபத்திரம் நடந்தது, சபை நடக்கலையா? நடந்துச்சு. ராமன் சொல்லுவோமே, நடக்கும். ஆனா கர்த்தர் கேட்பாரு, உனக்கு பங்கு இருந்ததா? நீ ஏதாவது செய்தியா? எங்கப்பா, எங்க வீட்டுல பிள்ளைய பாக்குறதே எனக்கு சரியா இருக்குது. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்க இருந்து கொடுக்கறது இல்லை, இல்லாத போது கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் காணிக்கை கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு ஒரு லேடி ஒண்ணுமில்லாதவ தன் கையில இருந்ததை போட்டாள், ஒரு நாணயம். அது சொல்ல, இவதான் அதிகமா போட்டான்ற ஹார்ட் உள்ள
அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பார்க்கிறதுல விசுவாசம். பார்க்கிறதுனால வராது. கேட்பதினாலே வருகிறது. எல்லாம் சொல்வோம். அப்ப இந்த லேடி இந்த அம்மாவ ஒரு வேசின்னு சொல்லுது வேதம். அந்த அம்மா வந்து விசுவாசிச்சாங்க. அந்த லேடி அப்படிதான் பேசுச்சு. நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க. எப்படி அந்த ஒரு வெட்கப்பட்ட, அவமானப்படக்கூடிய ஒரு நிலையில இருந்த அந்த அம்மா, எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தாங்க என்பத நம்ம பார்க்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு போலாங்க. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா இப்படி பேசுது. விசுவாச வார்த்தைய பேசுது. அவர்களை கயிறினாலே கட்டி 15வது வசனம். நீங்க வந்து நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க எங்கள மறந்துறாதீங்க. நீங்க இந்த தேசத்த கர்த்தர் உங்க கையில குடுத்துட்டாரு. ஆனா மற்றவர்கள் எல்லாரும் யாருமே விசுவாசிக்கல. அங்க இருக்கிறவங்க. அவங்களும் கேள்விப்பட்டாங்க. ஆனா அவங்க விசுவாசிக்கல. அவங்க வேற மாரி ரியாக்ட் பண்ணாங்க. பயந்தார்கள். மாறாக விசுவாசிக்க மறுதலித்தார்கள். எதிர்த்து நின்றார்கள். யாரு? எரிகோ பட்டணத்துல. அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேடி கர்த்தரை விசுவாசித்தார். அப்ப அதனுடைய செயல் ஆக்ஷன் பாருங்க. எதை விசுவாசிக்கிறாங்களோ அதுக்கு ஒத்த அதுதான் யாக்கோபு அங்க எழுதுறாரு. அவள் விசுவாசித்தது மட்டுமல்ல, அந்த வேவுக்காரர்களுக்கு உதவி செய்தா பாருங்க. அந்த கிரியைகளால் அல்லவோ அவள் நீதிமானாக ஆக்கப்பட்டாள். ஆக்கப்பட்டாள். நீதியாக அவள் கணக்குல சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அவள் ஒரு விபச்சாரியாய் இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அவள் நீதி உள்ளவளாய் மாறினாள். எப்படி என்றால் அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். விசுவாசிச்ச பிறகு ஒரு காரியத்தை செய்றா. ஆக்ஷன் எப்படி இருந்து பாருங்க. ராஜா வந்து கேட்கும்போது கூட, ஆள் அனுப்பும்போது கூட இவங்கள காட்டி கொடுக்கல. ஏன்னா அவளுக்கு தெரியும். நான் காட்டி கொடுத்துட்டா மட்டும் இவங்க இந்த தேசத்தை ஜெயிக்காம இருக்க போறதில்ல. கர்த்தர் இந்த தேசம் ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப நானு என் தேசத்துல இருக்கிற ராஜாவுக்கு ஃபேவரா இதோ இங்க தான் இருக்கான்னு பிடிச்சு கொடுத்துட்டா இவங்க வாழ்க்கை முடியாது. இவங்க கண்டிப்பா கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறவங்கள நம்மளால எதிர்க்க முடியாது, அழிக்க முடியாது என்பதை அவள் விசுவாசித்தாள். அதனால அவ ஒரு காரியம் செய்தான். ஏன் நான் இவர்கிட்ட போயிடக்கூடாது, ஜீவனை கொடுக்கிற இடத்துல போகலாமே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறா. ஒப்பு கொடுத்து சொல்றா, இவரே தேவன் என்று அறிக்கை பண்றா. அறிக்கை பண்ண பிறகு ஒரு ஆக்ஷன் செய்யறா. கண்டிப்பா இவங்க ஜெயிப்பாங்க, இந்த நாட்டை எடுப்பாங்கன்னு சொல்லி இவங்களை வந்து கயிறுல கட்டி ஜன்னல் வழியா இறக்கி விடுறா. மதில் இருந்து அலங்கத்தில் வழியாய் அவங்க குடியிருந்ததை பத்தி எழுதியிருக்குது. பிறகு பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, மனுஷர் அவர்களை பார்த்து இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது 2 பேர் சொல்றாங்க. இந்த இந்த சிவ நூல் எல்லாம் சொல்லுங்க. இந்தனா அவங்க கொடுக்குறாங்க. கயிறுல கட்டி இறக்குனாங்க. பட் தே given ரெட் ஸ்கார்லெட், ஒரு சிவப்பு கயிறு, சிவப்பு ஒரு வஸ்திரம் மாதிரி ஒரு ஒரு துணி மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதை நீ மேல கட்டுன்றான். ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீ உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்ற. நீ மட்டுமல்ல உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும் நீ விரும்புற. அப்படி விரும்பினா ஒரு சங்கார நாள் வருது. நீ அதெல்லாம் தப்பிக்கணும்னா இந்த இந்த சிவப்பு கயிறை நீ கட்டி தொங்க விடு. அந்த சிவப்பு கயிறு இல்லாம போயிடுச்சுன்னா எங்களுக்கு நாங்க பொறுப்பு. உங்ககிட்ட கொடுத்த வாக்கை நாங்க மீறிடுவோம். எங்களுக்கு தெரியாது. நீங்களே செத்துருவீங்க. இந்த பொருள் என்ன பஸ்கா பாருங்க. பஸ்கா பண்டிகையில அந்த ஆட்டு அடிச்சு அந்த ரத்தத்தை போஸ்ட்ல போட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, எந்த வீட்டுல அந்த ரத்தம் இல்லையோ அந்த வீட்டு உள்ள சங்கார தூதன் உள்ள போய் அழிச்சிடுவோம். அப்ப இதே மாதிரிதான் இந்த ஒரு சங்காரம் நடக்க போது, அழிவு நடக்க போது. இந்த அழிவுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த இந்த சிவப்பு நூலை நீ கட்டி தொங்க விடுன்றார். நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னா, உலகம் முழுவதும் நியாய தீர்ப்புக்கு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதெல்லாம் எவ்வளவு ஒரு வேதத்துல எப்படியெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கணுமோ அப்படி கத்துக் கொடுக்குற. இந்த புத்தகத்தை எழுதும் போது மோசேக்கே தெரியாது இல்லையா? இது என்ன நடக்க போகுது, ஏதா நடக்க போகுதுன்றது யாருக்கா தெரியுமா?
ஆனா கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை இன்ஸ்பயர் பண்ணி கர்த்தர் காரியத்தை வச்சு எழுத வைக்கிறாரு. யோசுவா எழுதுறாரு. இப்படி அநேக காரியத்தை நம்மளால பார்க்க முடியுது. தேவனுடைய மனுஷர்கள் எழுதுறாங்க. பல சந்தர்ப்பத்துல, பல சூழ்நிலையில எழுதுனா எங்க பார்த்தாலும் இயேசுவையும், சிலுவையும், மேன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க கேள்விப்படுறீங்க. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு? முறுமுறுக்கிறோமா? பதறுறோமா? இந்த லேடிக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது இதுதான். அந்த ஜன்னலில் தொங்க விடு. அப்பொழுது 18ஆம் வசனம், இல்லாவிட்டால் நீங்கள் எங்கள் கையில் வாங்கின இந்த சத்தியத்துக்கு நீங்களா இருப்பீர்கள் என்றார். அப்போ அந்த அம்மாவுக்கு தேவன் பாராட்டின இரக்கம் மிகப்பெரியது. ஆமென். இந்த ராகாபை குறித்து அவள் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆனபடினாலே வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு தேவன் ஒரு பெரிய கிருபையை செய்தார். அந்த தேசத்தினுடைய நடுவுல கொண்டு குடியிருக்கும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த தேசத்தை பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அவளை கொண்டு ஊருக்கு ஒதுக்கமா, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய ஊருக்கு ஒதுக்கமான ஒரு இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவள் இஸ்ரவேல் தேசத்தின் மையத்துல வந்துட்டான். எப்படி வந்தான்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சல்மோன் என்கிறவனை திருமணம் முடிக்கிறார். இந்த சல்மோன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அபினதாப். அவர் யூத கோத்திரத்தினுடைய தலைவர். இந்த இந்த காரியத்தை நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம்ம படிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் நான் படிக்கிறேன். 4வது வசனத்தை நான் படிச்சிடுறேன். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் யூதாவினுடைய தலைவன். அமினதாப் நகோசனை பெற்றான். அவன் கேப்டன். யூதாவில் கோத்திரத்துல படை வீரனுடைய தலைவன். நகசோன் சல்மோனை பெற்றான். அவன் ஒரு பிரின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு ராஜ குடும்பத்துல கொண்டு இவளுக்கு திருமணம் நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமே. சல்மோன் போவாசை யார்கிட்ட பெற்றானா? நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். இது சபைக்கு ஒரு அடையாளம். புறஜாதிகளாயிருந்த நாம் கிறிஸ்துவோடு கூட மணமுடிக்கப்பட்டோம். அவர் இப்பொழுது நம்முடைய மணவாள். இல்ல, எல்லாமே இது உள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய கருத்துங்க. இது ராகாப்பை காட்டும்போது யூதர்கள் அல்லாத மற்ற தேசத்து ஜனங்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னும் போது, முன்பு நான் தேவனற்றவனாய், நம்பிக்கையற்றவனாய், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நான் புறம்பே இருந்தேன். ஆனால் சுவிசேஷத்தினாலே இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நான் உடன் சுதந்திரவாளி ஆயிட்டேன். அப்போ எனக்கு எப்படி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் இவளுக்கு வந்ததுன்னா, சல்மோனால இவளுக்கு கிடைச்சது. சல்மோன் ராகாப் மனம் முடிக்கிறான். அதனால அங்க போவாஸ் பிள்ளை பெறுது. போவாஸ் ரூத் கிட்ட அவளும் ஒரு புறஜாதி. ஓபேத்தை பெறுகிறாள். ஓபேத் ஈசாயை பெறுகிறான். ஈசாய் தாவீது ராஜாவை பெறுகிறான். தாவீது வம்சத்திலே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நல்லா கூட கையத்தாங்க. நாங்க ஒரு வேசி வம்சத்திலேயா இயேசு வந்தாரு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இதுல ஏதாவது மறைவு இருக்கா? தான் கேட்கிறேன். மாதிரி பாக்குறீங்க. இதுல பொருள் என்ன? ஏன் இப்படி ஒரு சம்பவத்தை தேவன் அமைச்சு கொடுத்தார்? காரணம் என்ன? இதுல என்ன பாடம் இருக்குது? Why God did this? கர்த்தர் சொல்றாரு, என்னை மறந்தவர்கள் சோரம் போனார்கள். தீர்க்கதரிசன புத்தகம் படிச்சீங்கன்னா படி தெரியும். என்னை இல்லாமல் வேறே தேவன் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? நான் தான் உன்னுடைய மணவாளன். என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தரை தெரிந்து கொண்டா அது வேசித்தனம்ன்றார். ஆனா இப்போ ஜீவன் உள்ள தேவனிடத்தில் வந்தோம். வந்த பிறகு இப்ப உறவு என்னன்னா, அவர் கடவுள் இறைவன் இல்ல. அவர் அதுக்கும் மேல இப்ப நமக்கு ஒரு உறவு இருக்குது. என்னென்றால், அவர் என்னுடைய தகப்பன். இயேசு யார்? அவர் என்னுடைய மணவாளன். சபைக்கு மணவாட்டியா அது ஒரு பிக்சர் கொடுக்கிறார். ஒவ்வொரு இடத்துலயும் தாயை போல, தகப்பனை போல, மூத்த சகோதரனை போல, மணவாளனை போல ஒரு பிக்சர். உடனே மணவாளன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டாரன்னு கேட்காதீங்க. இல்ல, நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அவர் தகப்பன் சொல்லும்போது ஒரு தகப்பனுடைய அன்பை காட்டுறாரு.
சகோதரன் சொல்லும்போது, சகோதரன் எப்படி ஒரு குடும்பத்துல மூத்த சகோதரன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பாவுக்கு அடுத்தது அவன் தான் பொறுப்பெடுக்கணும். அதனால தான் சொத்து எழுதும்போது மூத்த பையனுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒரு பிடி மேல கொடுப்பாங்க. ஏன்னா, நாளைக்கு மகளுக்கு அவளுக்கு ஏதாவது கணவனை இழந்துட்டாள்னா, குடும்பத்துல ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா, அப்பா ஸ்தானத்திலிருந்து நீ செய்யணும். அதெல்லாம் நம்ம செய்யறதில்ல, விடுங்க. சகோதர சகோதரிலாம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இன்னும் நீங்க நிலைச்சு நிக்குது. என்னது? அண்ணனுக்கு சொத்து கொஞ்சம் ஜாஸ்தி குடுன்னுவானுங்க. அது என்னதான் மண்டையில இருக்குதுன்னு தெரியல அம்மாங்களுக்கு. மூத்த பையன் மேல ஒரு தனி அன்பு இருக்கும். உங்களுக்கு தான் சொல்றேன். எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான். சொத்து எழுதும்போது ஒழுங்கா எழுதிடுங்க. எங்க பார்த்தாங்கன்னா சரி, மூத்த பையன் தங்கச்சியை பார்த்துக்குவான், அக்காவை பார்த்துக்குவானா, அப்ப நீ எழுதி கொடு, வேணான்னு சொல்லு. நீ ஏன் மனசாட்சி தொட்டு சொல்லு, அவன் பார்த்துக்குவானா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஜாஸ்தி? ஒரு மாதிரி பார்க்குறேன். என்னடா இப்படி சொல்லிட்டாரு. அந்த நாள்ல அப்படி இருந்தது. அதனால பாருங்க, புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் எழுதுறாரு. தகப்பன், தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்தது? இன்னைக்கு அப்பா அப்பாவா இருக்காங்களா? அந்த பேப்பரை படிக்கும்போது அவரு அருவருப்பா இருக்கு. ஒரு தாயின் உள்ளத்தை காட்டுறாரு. தாய் மாதிரி இருக்குதா இன்னைக்கு? தாய் இல்ல, பேய் மாதிரி இருக்குதுன்றான். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு இதை சொல்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, புரிய மாட்டேது. மணவாளன் சொல்லும்போது ஒரு புருஷன் மனைவி மேல எப்படி இருக்கணும்? அன்கண்டிஷனல் லவ். மனைவி மேல அவன் செலுத்த வேண்டிய ஒரு மரியாதை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவள் மேல ஒரு அன்பு எங்க இருக்குது? சதா அடிதான் மனைவி. அடிக்கிறதும் மோசமாக சொல்றது. அவன் புருஷன் கிடையாது, பேருக்கு தான் புருஷன். அதனால இப்ப இதை சொல்றது கஷ்டமா இருக்கு. சபை மேல இவர் சொல்ல, சபை என் மணவாளன் சும்மா சொல்றாரு, நீயும் நானும் வேற இல்ல, நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கு. இந்த திருமணத்தை சொல்றாரு, இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள், ஒரே மாம்சமும் ஒரே எலும்புமாய் இருக்கிறார். அதே மாதிரி இப்ப நம்ம சபையில இருக்கக்கூடிய, இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா இயேசுநாதரை பத்தி பேசுறேன். இப்ப நான் முன்பு வேற இடத்துல இருந்தேன். இவருக்கு நான் விவாகம் பண்ணப்பட்டு சபை ஆகிய நாம் அவரோடு இணைக்கப்பட்டதுல, இனி அவர் வேற நான் வேற இல்ல. அவருக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அத்தனையும் இப்போ எனக்கு இருக்குது. எப்படி மனைவி புருஷன் எல்லாம் எந்துன்னு சொல்றாலோ அதே மாதிரி நீங்க சொல்ல தெரியணும், என் மணவாளன் தான் எந்து. பூமியும் அதன் நிறைவும் பொன்னும் வெள்ளியும் நம்பால் சொன்ன எனக்கு வேணாம் ஆண்டவரே. நல்ல ஒரு மனைவியா இருந்தா புருஷனுடைய போட்ட நகையெல்லாம் காட்டி அவ தங்கச்சி கொடுத்துரு. எனக்கு வேணாங்க, நான் பொண்ணெல்லாம் வெறுத்துட்டேன், கொடுத்துரு. அப்படியே சபை அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. புருஷன் பணம் சம்பாரிச்சு அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாரு, தங்கச்சி கொடுக்குறாரு, தம்பி கொடுக்குறாரு. உனக்கு கொடுக்கலன்னா நீ சும்மா இருப்பியா? சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா? சொல்வீங்களே, ஊருக்கு கொடுக்கறதுக்காக நான் போய் என்னத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு நகை உன் தங்கச்சி கொடுக்குற, உங்க அக்கா கொடுக்குற, உன் தம்பி கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டேன். அங்க போய் கேட்கிற அந்த பொண்ணு வெள்ளியும் உன் புருஷன்லாம் எந்துன்றியே. இந்த மணவாளன் சொல்றாரு, என் பொண்ணு வெள்ளியும் எந்து நாது உந்துன்னு அர்த்தம். நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? ஜெபம் பண்ணும்போது ஏன் கேட்க மாட்டோம்? இல்ல பிரதர், நான் ரொம்ப தாழ்மையான இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை. அப்ப அதே இதை வீட்டுல நீ செய், முதல்ல அங்க பிராக்டிஸ் பண்ணு, முடிதா பார்க்கலாம். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னா, நீங்க நம்புறீங்க கேட்டா வராது, அதனால நான் பெருமையா சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல, நான் சொல்றேன், வராதது காரணமே நீ கேட்காதனால தான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். ஆமென். So I want to tell you a few things. Your past never disqualify you. உங்கள் கடந்த கால வாழ்க்கை உங்களை தகுதி இல்லாத நிலைக்கு கொண்டு போகாது. இவரை விசுவாசிக்கிற எவனும் எவளும் தகுதி உள்ளவளாய் மாற்றப்படுகிறார்கள். Your faith can reposition you. உங்கள் விசுவாசம் இழந்து போன நிலையிலிருந்து திரும்பவும் ஒரு நல்ல ஸ்தானத்திலே கொண்டு வரும். God can turn your old story into history. பழைய கதையை சரித்திரமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். அதுதான் ராகாப்ல படிக்கிறோம். ஆமென். அப்ப ராகாப்க்கும் ஆபிரகாமுக்கு வந்து கம்பேர் பண்ணி எழுதுறார். ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன். ராகாப் யார்? ராகாப் woman of unexpected faith.
எந்த விதத்திலும் எதிர்பாராத விதத்திலே தேவனை விசுவாசித்தவர்கள். She lived in a Jericho, sinful city. பாவ நிறைந்த ஒரு பட்டணத்தில் வாழ்ந்தாள். But both had a faith in the same God. ரெண்டு பேரும் ஒரே தேவனை விசுவாசித்தார்கள். நல்லா கைகளை தட்டி தேவனை துதிப்போம். பாவமான நிலையில இருந்த ஒரு ஸ்திரீயும் ஆபிரகாமும் ஒரே தேவனை விசுவாசித்தார்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பலன்கள் கொடுக்கப்பட்டது. Abraham trusted in promise. ஆபிரகாம் விசுவாசத்தை, வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசமாயிருந்தான். Rahab believed in God's power. தேவனுடைய வல்லமையை அவள் விசுவாசித்தாள். Both demonstrated both demonstrated faith through action. ரெண்டு பேருமே தாங்கள் விசுவாசத்தை, எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை விசுவாசத்தை செயல்களிலே செய்து காட்டினார்கள். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தின பொழுது அங்கே நீதி நிறைவேறியது. நீதிமான் என்ற வார்த்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேறியது. ராகாப் தேவனை விசுவாசித்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் தேவனை, இந்த தேவனை இல்லாமல் வேறே தேவன் இல்லை என்பதை அவள் அறிக்கை பண்ணால், ஆனால் அந்த அறிக்கையினாலே இந்த வேவுகாரரை தப்பிக்கும்படியான ஒரு வழியை அவர்களுக்கு உதவி செய்தார். ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே குமாரனை பலிபீடத்தில் கொண்டு போய் பலி கிடத்தும் பொழுது தைரியத்தோடு செய்தான். அதே போல ராகாப் risk her own life. வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் பயம் இல்லாமல் தைரியமாய் துணிவோடு செய்தார். ஆபிரகாம் பொறுமை உள்ளவனாயிருந்தான், ராகாப் தைரியம் உள்ளவனாயிருந்தான். அல்ல கையை தட்டி தேவனை துதிப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இது சொல்லும் போது, அது ஒரு பெரிய இது, அது ஃபுல்லா நான் போக முடியாது. ஆபிரகாம் பொறுமையா இருந்தார், ஆனா அவ்வளவு தைரியசாலி கிடையாது. இவ ஒரு பொம்பளை, ஆனா உண்மையா சொல்றேன், ஆம்பளை விட பொம்பளை தாங்க ரொம்ப தைரியசாலி. எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்லயும் பாருங்க, பெண்கள் எவ்வளவு துணிவா செய்வாங்க, ஆம்பளைங்க அப்படியே யோசிச்சு 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 5 வருஷம் ஆயிடும். சில பேர் யோசிச்சு 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 25 வருஷம் ஆயிடுச்சு ஒன்னும் செய்யல, ஆனா அது சொல்லிக்கிட்டே இருக்கும், செய்திரு செய்திரு செய்திருன்னு. அதுக்கு இருக்கிற துணிவு இல்லை. பக்கத்துல ஒரு ஆள் கொடுத்துருக்காரு உதவிக்கு, கொஞ்சம் பயன்படுத்திக்கோ. அதனால நான் எப்பவுமே உதவி செய்யறவங்களை கொஞ்சம் ஹானர் பண்ண கத்துக்கிட்டேன். அதனால சூப்பரா போகுது வாழ்க்கை. எப்ப பாரு உதவி செய்யறவனே திட்டிகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மனைவியை கர்த்தர் ஒரு உதவிக்காக கொடுத்திருக்காரு. ஏன் உதவிக்கு கொடுக்கணும்? நம்ம கொஞ்சம் ஸ்லோன்னு தெரியுது அவருக்கு. ஸ்லோ மோடு. இது முயல் மாதிரி குருகுடுன்னு ஓடும். வெறும் பிசிக்கலா தான் அவங்க வீக். பட் their mind, they are very capable. They can see many things. ஒரே நேரத்தில் 10 ஐடியா கொடுப்பாங்க. ஆனா ஒரு ஐடியாவை சூஸ் பண்ண வேண்டியது உன் கடமை. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதில் தான் ஆம்பளைங்க முழிக்கிறாங்க. ஒன்னு என்ன சொல்றாங்க, நீயே பார்த்துக்கோ, அதெல்லாம் என்கிட்ட விட்டுறாத. அப்போ நீ ஃபெயில்னு அர்த்தம். அதனால தான் சில வீட்டில் பொம்பளைங்க தலையா இருந்து ஆடு ஆடுறது காரணம் என்ன, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்தது பாரு. 10 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இதை செய்வீங்களா அதை செய்வீங்களா, எனக்கு தெரியலம்மா என்ன பண்ண, நீ இவ்வளவு சொல்ற, நீயே செய்துன பாரு, அன்னைக்கே நீ டம்மி ஆயிட்டேன்னு அர்த்தம். என்று எத்தனை ஐடியா கொடுத்தாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஒருவேளை தப்பா இருக்கும், பரவாயில்ல. அவங்க சொல்லுவாங்க இது தப்பு, பரவாயில்ல, தப்பானாலும் அடுத்த நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம கொஞ்சம் தலையா இருக்க கத்துக்கணும். ஆம்பளைங்களாம் ஆமேன்னு சொல்லி கை தட்டிக்க. தலையா இல்லாம எப்ப பாரு அவங்க கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, என்னை விட நீ நிறைய கத்து இருக்கிற, இந்த காரியத்தை இவ்வளவு சொல்லியிருக்க சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்க வேண்டியது, தீர்மானம் பண்ண வேண்டியது நம்ம கையில் இருக்குது. இங்க பார்த்தா ராகாப் பார்த்தீங்கன்னா, அதனால தான் வித்தியாசம் என்னன்னா, ஆபிரகாம் ரொம்ப பொறுமைசாலி பாவம், ஆனால் ராகாப் வெரி போல்ட். ஆமென். both faith person by action. ரெண்டு பேருமே கிரியைகளினாலே விசுவாசத்தை நிரூபித்தார்கள். லெசன், பாடம் என்ன? when opportunity comes, act boldly. உங்களுக்கு விசுவாசத்தை மற்றவர்கள் காணும்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும். வீடு கட்டும் போது வரும், காது குத்தும் போது வரும், கல்யாணம் பண்ணி வைக்கும் போது வரும், விழாக்கள் வரும்போது வரும். சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ தைரியமா உள்ளகிற விசுவாசத்தை வெளியே காட்டணும். புரிஞ்சதுக்காக தோத்துறோம். புரியாத மாதிரி
என்கிட்ட வந்து பாஸ்டர் இதை செய்யணும்னு சொல்றாங்க, செய்யலாமா கூடாதான்னு கேட்டா நான் பிரசங்கம் பண்ணும்போது நக்கா தூங்குனேன்னு அர்த்தம். நான் எதையும் சொல்ல வேணாம். உன் விசுவாசம் எப்படிப்பட்டது, எந்த தேவனை நீ ஆராதிக்கிறாய், யாருக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற காரியத்தை உன் அந்நிய ஜனங்கள் காணும்படி, உன் சொந்த ஜனங்கள் பார்க்கும்படி, அந்த இடத்துல உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்ப சொல்லு, இந்த தேவனை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. Dead faith, no change. செத்து போன விசுவாசத்தில் எந்த மாற்றம் இருக்காது. No obedience, no action. அங்க எந்த கீழ்ப்படிதல் இருக்காது, எந்த செயல் இருக்காது. God is not looking for perfection. பரிபூர்ணமா ஒழுக்கமான ஆளை தேடல, விசுவாச வீரர்களை கர்த்தர் தேடுறார். கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.